வணக்கம் பிக் மை ஸ்டாக்ஸ் ஃபேமிலி. மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஒரு அதிரடி காட்டுச்சுன்னு பாத்தீங்களா? எந்த ஒரு தயக்கமும் இல்லாம வாங்க இன்னைக்கு க்ளோசிங் பெல் அலசலுக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடலாம். உலக நாடுகள்ல இவ்ளோ பொருளாதார பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் போதும் நம்ம மார்க்கெட் மட்டும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஏறுச்சு? இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் இன்னைக்கு நடந்த மொத்த ரோலர் கோஸ்டர் ரைடும் அடங்கியிருக்கு. வெளியில அவ்ளோ சந்தோஷம் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள சில பெரிய ரிஸ்க்கும் மறைஞ்சிருக்கு. அதையும் நாம கண்டிப்பா பேசியாகணும். முதல்ல இந்த நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 789. ஆமாங்க, பிஎஸ்சி சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 790 பாயிண்ட்ஸ் எகிரி 75,398 இன்னைக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இது ஒரு பிரம்மாண்டமான ஜம்ப். சென்செக்ஸ் ஏர்னா நிஃப்டி சும்மா இருக்குமா? நிஃப்டி 50யும் 277 பாயிண்ட்ஸ் ஏறி 23,700ங்கிற அந்த மேஜிக் மார்க்கை நெருங்கிடுச்சு. இதனால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? ஒரே நாள்ல பிஎஸ்சி மார்க்கெட் கேப்ல 5 லட்சம் கோடி ரூபாய் ஆட் ஆயிருக்கு. நினைச்சு பாருங்க, 5 லட்சம் கோடி. சரி, இந்த ரேலிக்கு என்னதான் காரணம்? முக்கிய காரணம் அரசு கொள்கைகள் மீதான எதிர்பார்ப்பு. நம்ம மார்க்கெட் எக்ஸ்பர்ட் அனில் சிங்வி சார் இத ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காரு. இன்றைய மிகப்பெரிய வார்த்தையே நம்பிக்கைதான். ஏன்னா இது வெறும் கம்பெனிகளோட லாபத்துல வந்த ஏற்றம் கிடையாது. அரசாங்கம் ஏதோ பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பலமான எதிர்பார்ப்புல வந்த ஏற்றம். மார்க்கெட் எதை எதிர்பார்க்குதுன்னா, ரூபாயோட மதிப்பு சரியாம இருக்க அரசாங்கம் ஏதாவது அதிரடி ஆக்ஷன் எடுப்பாங்க, எல்ஆர்எஸ் ரூல்ஸ்ல சேஞ்சஸ் வரலாம், இல்லனா எஸ்டிடி மற்றும் எஃப்ஐஐ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை குறைப்பாங்கன்னு முதலீட்டாளர்கள் ரொம்பவே நம்புறாங்க. இது கூடவே அமெரிக்கா சீனா பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது துறைகளுக்கு இடையிலான முரண்பாடு, அதாவது புல் வெர்சஸ் பியர். இன்னைக்கு எல்லா செக்டாரும் செம லாபம்னு நினைச்சிடாதீங்க. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். டிஃபென்சிவ்னு சொல்லப்படுற ஃபார்மா மற்றும் மெட்டல் செக்டார்ஸ் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. முக்கியமா சிப்லா 8% தாறுமாறா ஏறிச்சு. ஆனா அதே நேரத்துல நம்ம ஐடி செக்டார் ரொம்பவே மோசமா அடி வாங்கிருச்சு. ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே 2.4% கிராஷ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னு எல்லாமே 52 வீக் லோவை தொற்றுச்சு. இதுக்கு என்ன ட்ரிகர்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐயோட புது டிப்ளாய்மெண்ட் கம்பெனி அறிவிப்பு தான். இந்த ஏஐ ஐடி துறையையே புரட்டி போட்டுருமோ அப்படிங்கிற அந்த பயம் முதலீட்டாளர்கள் மனசுல மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்துருச்சு. டெக்னிக்கல்ஸ் மற்றும் சந்தை ஏற்ற இறக்கம் மார்க்கெட் ரொம்ப பயமுறுத்துதோ நாம யோசிக்கிறதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். நம்மளோட ஃபியர் கேஜான இந்தியா விக்ஸ் ஆக்சுவலா 4% குறைஞ்சு 18.61க்கு வந்திருக்கு. அதாவது முதலீட்டாளர்கள் மத்தியில இருந்த அந்த ஒரு டென்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்பாடான்னு கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம். சிங்வி சார் என்ன சொல்றாருன்னா, நிஃப்டிக்கு 23,425ல இருந்து 23,575 வரைக்கும் நல்ல சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் இந்த மொமெண்டம் இப்படியே ஸ்ட்ராங்கா கண்டினியூ ஆகணும்னா கண்டிப்பா மார்க்கெட் 23,800க்கு மேல க்ளோஸ் ஆகணும். இதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், மறைந்திருக்கும் மேக்ரோ பொருளாதார அபாயங்கள். விக்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம உடனே ரிலாக்ஸ் ஆகிட முடியாது. ஏன்னா நம்ம இந்திய ரூபாயோட நிலைமை ரொம்பவே கவலை அளிக்குது. இன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 95.76ன்னு ஒரு புது வரலாற்று சரிவை சந்திச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது ஒரு பக்கம்னா, இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு $106 நிக்குது. வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறிட்டே இருக்கு. இந்த நிலைமையில க்ரூட் ஆயில் விலையும் அதிகமா இருந்து நம்ம ரூபாய் மதிப்பும் குறைஞ்சா கண்டிப்பா இறக்குமதி பணவீக்கம் அதிகமாகும். கம்பெனிகளோட மார்ஜின்ஸும் பெரிய அளவுல அடிவாங்கும். அதனால தான் சிங்வி சொல்ற அந்த வார்த்தைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சந்தையின் இந்த ஏற்றத்தை என்ஜாய் பண்ணுங்க, ஆனா கச்சா எண்ணெய் விலையையும் ரூபாய் மதிப்பையும் கண்டிப்பா மறந்துடாதீங்க. க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சி ரூபாய் ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் நமக்கு உண்மையான ரிலீஃப். இப்போ உங்களுக்கான நேரம். ஐடி செக்டார் ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு இருக்கு, ஃபார்மா செக்டார் இன்னொரு பக்கம் ஏறிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான சூழ்நிலையில நீங்க உங்க பணத்தை எங்க முதலீடு பண்றீங்க? பிக் மை ஸ்டாக்ஸ் கம்யூனிட்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இறுதியா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நாம செபில பதிவு பெற்ற நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த அலசல் முழுவதுமே உங்களோட கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஆய்வை செய்ய மறந்துடாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த மார்க்கெட் அப்டேட்டில் சந்திப்போம்.